வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, அருமை மாப்பிள்ளைகளே. அதாவது இப்படி ஒரு பிள்ளையை பெற்று இந்த பூமியில் உலாவ விட்ட அந்த அமிர்தம்மாவுக்கும் அந்த கணேச ஐயாவுக்கும் காலை தொட்டு வணங்குறேன். அதை தவிர்த்து அவள் கூட வாழ்க்கை நடத்தியிருந்தான் பாருங்க, 13 வருஷம் வாழ்க்கை பாலவிநாயகன். அவன் காலை தொட்டு கும்பிட்றேன். உண்மையிலே சொல்கிறேன், எப்படி ஒரு பிள்ளையை பெற்று விட்டுருக்கு இந்த அம்மா. உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்ப்பா. அதாவதுங்க, சபலத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சபலத்தினால ஒரு மனுஷன், உண்மையிலே சொல்கிறேன், நான்லாம் ஒரு நடப்பணமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இன்னமும் எனக்கு இருக்குது. ஏன்னா அவள் சொன்ன மாதிரியே நீ இன்னும் அனுபவிப்ப. என்னை தொட்டதுக்கு, என்னை தொட்டவன் பூரா கெட்டேன், என்னை பேசினவன் பூரா இது வரைக்கும் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை அப்படிங்கிறா பாருங்களேன். அந்த கதையை எனக்கும் என் வாழ்க்கையில் இன்னும் நான் என்னென்னத்தை அனுபவிக்க போகிறேங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு நான் ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, திருச்செந்தூருக்கு போனேன். ரைட்டு விடுங்க, திருச்செந்தூர் மேட்டரை நான் பேச வேணான்னு தான் நினச்சேன். காலையில் அவள் ஒரு வீடியோ போட்டிருப்பா, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் எவ்வளோ ஆக்ரோஷமான சண்டைகள் நடந்துச்சு. அவளுடைய உண்மையான முகம் அதில் வெளியே வந்துச்சு. என்ன இருந்தாலும் நான் வேற அவள் வேறங்கிறத அதில் அவள் நிரூபிச்சிட்டான். நான் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான். நீ இங்கேருந்து எதுக்கு போனேன்? நேர்த்திக்கடனை செலுத்திட்டு ஏதோ ஒரு லைவில் அவள் சொல்லியிருந்தான், நான் சாதனா மாதிரியே மடிப்பிச்சை நான் ஏந்த போகிறேன். நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் அதே மாதிரி மடிப்பிச்சையெல்லாம் ஏந்தி நேர்த்திக்கடனை செலுத்த போகிறேன். வேலை சாத்திட்டு சில இதெல்லாம் முடிக்கணும், கடமை இருக்குன்ட்டான். சரி ரைட்டு, ஓகே. என்னைய கூப்பிடலை. எப்போ பார்த்தாலும் சரக்கு அடிக்கிறது, இல்லைன்னா வேறு ஏதாவது அந்த மான் வேட்டை, இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சுமி பப்புவை பார்த்துக்கிறல. அதனால் ஒரு தடவை தடங்கல், அடுத்த தடவை அவளுக்கு பீரியடு, அதனால் தடங்கல். அதுக்கு அடுத்து பார்த்தா அது என்ன ஊர், விருது வழங்கும் விழாவுக்காக உத்தமபாளையம் போனோம், அதுவும் தடங்கல். அதுக்கப்புறம் மறுநாள் அது விருது வழங்கும் விழா ஞாயிறு முடிச்சுட்டு திங்கக்கிழமை வந்தோம், சரக்கு அடித்தோம், கறி குழம்பு வச்சு சாப்பிட்டோம். சட்டி முட்டி எதுவுமே கழுவலை, வீடு பூரா ஒரே கவுச்சி வாடை. என்கிட்ட கேட்டான், நான் திருச்செந்தூருக்கு என்னப்பா அப்படின்றதுக்கு என்கிட்ட நான் சொன்னது, இல்லைப்பா இன்றைக்கி வேணாம், ஒரு நாள் ரெஸ்ட் எடு, நேற்று தான் அலைஞ்சிட்டு வந்திருக்கோம், இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் கிளம்புவோம், புதன்கிழமை போகலான்னு சொன்னவே நான் தான். நான் சரி சொன்னேன்னா ஒரு அர்த்தம் இருக்கும். நீ வீட்டில் கவுச்சி இருக்குது, புழக்கம் இருக்குது, புழங்கிட்டோம், சுத்தம் இல்லை, சுத்தமாக ஒரு 3 நாளாவது நம்ம விரதம் இருந்து போகணும். இதில் ஒரு தப்பும் கிடையாது. நீயா கிளம்புன, நீயா போன இடத்துல உட்காந்து அழுத, ஒப்பாரி வச்ச, யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆச்சுட்ட, இந்த நேற்று வந்த ஆளை பார்த்தா அரை ஆளாக போயிட்ட, கண்ணங்கண்ணம்லாம் சப்பி போய் உடம்பெல்லாம் வற்றி போய், நேற்று நைட்டு கூட இருமல் சளி, அங்கே தண்ணி எந்த தண்ணியை குடித்தான்னு தெரியலை, சேராமல் ஒரே சளி பிடிச்சிருந்துச்சு. நான் தான் நைட்டு மாத்திரையை எடுத்து கொடுத்து சாப்பிடுப்பா அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் அவளுக்கு வாங்கி வச்சுருந்த முட்டை புரோட்டாவை கூட நான் தின்ட்டு, அவளுக்கு சப்பாத்தி குருமாவை கொடுத்து அதையும் சொல்லிட்டாங்க, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறவளுக்கு முட்டை புரோட்டா கொடுக்கக்கூடாது, சாமி குத்தம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி அதுக்கும் சரின்ட்டு அதை மாற்றி சப்பாத்தியை சாப்பிடுன்ட்டேன். ரைட்டு, முடிச்சு போச்சு. அவளை நான் பக்குவமாக தான் பார்த்துக்கிட்டேன். நேற்று அவள் கிளம்பி அங்கேருந்து வர்றதுலேருந்து நான் அவன் மேலே பழைய காதல் என்ன வச்சுருக்கேங்கிறதுக்கு இது ஒன்றே உதாரணம். அதுலேயும் அவள் சொல்லிடுவா. இப்போ நான் இப்போ சப்போஸ் அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணாமல் விட்டுறேன்னு வைங்களேன், இந்த முந்திலாம் நான் எங்கேயாவது போனேன்னா எங்கே வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா என்னைய ஃபோனை போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ என்னைய கண்டுக்கிறவே இல்லை. நாங்கிட்டு போனது தான் போனேன்னொன்னா உன் பொண்டாட்டிக்காக ஸ்டேட்டஸ் வைக்கிற, உன் பொண்டாட்டிக்காக நீ உடல் பொருள் ஆவின்னு தலைப்பு வைக்கிற அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவாங்கிறதுக்காகத்தான் நான் எங்கேயுமே போகாமல் அங்கே அதே வீட்டுக்குள்ளேயே 2 நாளாக அடைஞ்சு கிடந்தேன். நான் நினச்சிருந்தா என் பேரனை பார்க்க போயிருந்துருக்கலாம், அவங்க கூட போய் கறி மீன் வாங்கி கொடுத்து நான் எதுக்கு ஹோட்டல் சாப்பாடை தின்றுருக்கணும், வீட்டோடு இருந்திருக்கலாம்ல, என் குடும்பத்தோட 2 நாள் எனக்கு வாய்ப்பு. எல்லோரும் என்ன சொன்னீங்க, அண்ணே அவள் தான் ஊருக்கு போயிட்டாளனே, அவள் உங்களை மதிக்காமல் அவளாக தனியாக போனால, அப்போ நீங்கள் எதுக்கு அவளுக்காக வீட்டுக்குள்ளேயே பழியாக கிடக்குறீங்க, கிளம்பி போக வேண்டியது தானே, ஏன் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டீங்க. சரி, நம்ம அவள் மனசு நோகக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா விஷயத்துலையும் நான் சரின்னு சொல்லி அனுசரித்து தான் நான் போகிறேன். என்னைய மாதிரி ஒரு பொறுமையானவனை உலகத்தில் பார்க்க முடியுமா? ஒரு பொம்பளையாக இருந்தால், யாராக இருக்கட்டும், பொம்பளையோ ஆம்பளையோ, ஒருத்தவங்க வாழ்ந்த காலத்தை நினச்சி பார்க்கணும், இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலத்தையும் நினைக்கணும், இனி எப்படி வாழ போகிறோங்கிறதையும் நினைக்கணும். இவள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வாழ்க்கை? இவ செட்டிப்பாளையத்தில் இவ இருந்த இருப்பு என்ன? கழுத்தில் ஒரு போட்டு நகை கிடையாது, உடுத்து மாற்றுறதுக்கு நல்ல துணிமணி கிடையாது, படுக்கிறதுக்கு நல்ல கட்டில் கிடையாது, காம்பவுண்டு வீடு, ஒரே கக்குசு 7 வீட்டுக்கு,
அப்படி இடத்துல வாழ்ந்தவ இன்றைக்கி ஒரே வீட்டுக்குள்ளே 2 கக்குசு, படுக்கிறதுக்கு கட்டில், மெத்த, ஏசி, நினச்ச நகை, விதத்துக்கு ஒரு தோடு, போடுறதுக்கு கைகளில் மோதிரங்கள் விதவிதமாக, கழுத்துக்கு 3-4 செயின், எங்கே போனாலும் கார், எங்கே வந்தாலும் கார், கோர்ட்டுக்கு போனால் கார், கோயிலுக்கு போனால் கார், கார், வந்தால் கார், எங்கே போனாலும் பகுமான வாழ்க்கை. இதை கொடுத்தது யார்? நான் தானே? உன் புருஷன் கொடுத்தானே? இல்லை. இதை தவிர்த்து இப்போ இவளுக்கு என்ன பிரச்சனை, இன்னும் எதிர்காலத்தையும் யோசிக்கணும்ல. அதையும் சொல்கிறேன். இவளுடைய பிள்ளை இன்றைக்கி +2 படிக்கிறான், நாளைக்கு காலேஜுக்கு போவேன். அப்பையும் உன் பிள்ளை யார் பார்க்க போகிறா? ஃபீஸ் யார் கட்ட போகிறா? நான் தான் கட்ட போகிறேன். உன் கோகுல் படிப்புக்கும் நான் தான் பார்க்க போகிறேன். உனக்கு நாளைக்கு வீடு வாசலும் நான் தான் வாங்கி தர போகிறேன். எனக்கு என்ன ஒரு புரியாத புதிர்னாங்க, எல்லாமே என்கிட்ட வாங்கி அனுபவிச்சுக்கிறான். சாப்பாட்டுக்கு சாப்பாடு, நல்ல கறிச்சோறு, நல்ல ஒரு குடி, நல்ல ஒரு படுக்கை, நல்ல ஒரு இது எல்லா வசதியும், சகல வசதியும் இருக்கும்போது எதுக்கு என்னை போட்டு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கிறதான் எனக்கு புரியலை. ஆனால் உன்னா என் குடும்பத்தை இழுத்துடுறா. உன் பொண்டாட்டி சரியில்லை, உன் பிள்ளை சரியில்லை, நீ சரியில்லை, நீங்கள் உங்கள் குடும்பம் கேடுகட்ட குடும்பம், நீங்கள் நல்ல குடும்பமே, இப்படி எங்களையே சொல்கிறாளே. இவ என்ன வகையில் இவன் நல்லவளாக இருந்தா? இப்போ இவ எப்படி மனப்பத்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா? இதை விட பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? இன்றைக்கி ஏன் சண்டை வந்துச்சுங்கிறதுக்கு உண்டான காரணத்தை நான் சொல்கிறேன். அதாவது கோயிலுக்கு போகிறேன்ட்டு போனான்ல, கோயிலுக்கு போனால் என்னையை விட்டுட்டு போயிட்டேன். சரி, அப்போ அதுக்கு என்ன சொல்கிற? திருச்செந்தூர் முருகன் உன்னைய பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்கல, அதனால தான் உன்னால் வர முடியலை. நாமத்தரம் நினச்சேன், கிளம்புனேன், போனேன் அப்படிங்கிற. சரி, போனியில போன வேலையை நீ முழுசாக உருப்படியாக முடிச்சுட்டு வந்தியா? என் கேள்வி இன்னைக்கு கேட்டது அதுதான். கோயிலுக்கு போன, மடிப்பிச்சை எந்திரேண்ட, வேல் சாத்திரேண்ட, அங்கே போய் நீ என்ன பண்ண? ஒழுங்காக உருப்படியாக போய் உட்காந்து 2 நாளாவது நிம்மதியாக சாமியை கும்பிட்டோமா வந்தோமான்னு வந்தியா? 24 மணி நேரமும் நான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என் வீட்டுக்கு போயிட்டேனா? இல்லை இங்கே உட்காந்து என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், இல்லை என்ன வீடியோ போடுறேன், நான் என்ன பண்ணுறேங்கிறதுல தான் நீ கவனமாக இருக்கே தவிர, நீ போன காரியம் எதுக்காக போன? மடிப்பிச்சை, நான் கேட்டது இதுதான். மடிப்பிச்சை எந்த 2 போனியில் அதை செஞ்சியா? நேர்த்திக்கடைனா முழுசாக நிறைவேற்றிட்டு வரணும். இங்கேருந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து போனியில், போன வேலையை நீ உருப்படியாக பார்த்தியான்னு தான் கேட்டேன். உடனே வந்துட்டா. இப்போ உனக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற? நான் எப்போ வேணாலும் நான் அதை நான் நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக்கிடுவேன், நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்னையவும் முருகனையும் நீ பிரிக்கலை, என்னையும் உன்னையும் நீ பிரிச்சிட்ட. காரணம் என்னன்னு சொல்லவா? நான் ஜாதி மதம் பார்த்து உன் கூட பழகலை. உன் கூட வரும்போது நீ என்ன மதம், என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம்னு கேட்டு உன் கூட நான் உன்னை நான் பார்க்கல. நீ அந்த நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடந்த. உன் வாழ்க்கையில் என் புருஷன் சரியில்லை, என்னை தவறான பாதையில் கொண்டு போய் விட்டுட்டேன், எனக்கு திருந்தி வாழணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கல, என்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, நான் கஷ்டப்படுறேன், 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுறேன், என் உடம்பை விற்று நான் சம்பாதிக்கிறேன், என் உடம்பை விற்று என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், இதிலேருந்து நான் ரிலீஃப் ஆகணும்னு சொன்னேன். அந்த நேரம் நான் உன்னை கூப்பிட்டு, உன்னுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, நீ என்ன படித்திருக்கிறாய், நீ என்ன ஜாதிமா? ஓ அப்படியா, நீ இவங்களா? சரி, அப்புறம் உங்கள் அப்பா என்ன ஆளுக, உங்கள் அம்மா என்ன ஆளுக, அப்புறம் நீ பிள்ளையெல்லாம் எப்படி பிறந்தாங்க, இதெல்லாம் கேட்டுட்டா உன் கூட நான் பழகினேன். நீ என்னைக்கு வந்தியோ அன்னைக்கு நீ யார் என்ன ஏதுங்கிறது கூட எனக்கு தெரியாது. அந்த இடத்துல உன்னை நான் உன்னைய ஜாதியவோ மதத்தையோ நான் பார்க்கல, உன்னைய ஒரு பொண்ணாக தான் நான் பார்த்தேன், உன்னைய ஒரு பாவப்பட்ட ஜீவனாக தான் நான் பார்த்தேன். அதனால தான் உன்னைய கூப்பிட்டு, சரிங்க வா, என் வருமானத்தில் அப்போ நான் பெரிய லட்சாதிபதியோ கோடீஸ்வரனோ கிடையாது, என் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. நானும் மாதம் ஒரு 20 ரூபா 25,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை தான் பார்த்தேன். 2 வீலராக போய் ஒரு வண்டி விற்றேன்னா எனக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா கிடைக்கும். அதை வச்சு தான் என் குடும்பம் ஓடிச்சு. நான் 3 பிள்ளைகளையும் அப்படி தான் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கிக்கிட்டு இருந்தேன், என் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு. அந்த நேரம் தான் நீ வந்த. உன்கிட்ட நான் என்னுடைய சபல புத்திக்காக வந்தேன், அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயம், உனக்கு இறக்கப்பட்டு வந்தேன். உன்னை பார்த்து பாவப்பட்டு பரிதாபப்பட்டு, சரி இப்படி ஒருத்தி இருக்காளே அப்படின்னு நினச்சி தான் வந்தேனே தவிர, அந்த இடத்துல உனக்கு நான் ஜாதி மதம் நான் பார்க்கல. ஆனால் நீ இன்றைக்கி என்ன கேட்டுட்ட? நீ மடிப்பிச்சை ஏந்தலையா, ஏன் அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றலைன்னு கேட்டதுக்கு அதை கேட்க நீ யார், நீ என்ன ஜாதின்னு சொல்லி என்னைய ஒரு மாதிரி நீ பேசிட்ட. இப்போ நான் சொல்கிறேன், அப்படி பார்த்துருந்தா உன் பண்டிகை தானே தீபாவளி, உன் பண்டிகை தானே பொங்கல், இதுக்கு ஏன் நான் ஏன் கொண்டாடணும்? நான் ஆயுத பூஜை கொண்டாடியிருக்கேன், விநாயகர் சதுர்த்தி கொண்டாடியிருக்கேன், பொங்கல் கொண்டாடியிருக்கேன், தீபாவளி பட்டாசு இப்போ வாங்கி வச்சு வெடித்தோம், எல்லாமே நான் பார்த்துருக்கேன்ல. என் பண்டிகைக்கும் உன்னை அதில் ரம்ஜான் பக்ரீத் இன்னும் என்னென்ன விசேஷம் வருதோ அதுக்கும் நான் உனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன்ல. நான் பாகுபாடு பார்க்கலையில,
நீ வேறு ஜாதி நான் வேறு ஜாதின்னு சொல்லி நான் பேசலைல. எந்த இடத்துலையாவது நான் அந்த மாதிரி பாகுபாடு பார்த்து நடந்திருக்கேனா? இன்றைக்கி உன்னை ஒரு வார்த்தை கேட்ட உடனே நீ ஏன் அது வந்து ஒரு நியாயமாக எல்லோரும் கேட்குறது என்ன? நான் வந்து உங்களின் ஒருத்தனை தான் கேட்டேன், அந்த கேள்வியை கேட்டேன். ஏன் நீ போனீல, போன இடத்துல முழுசாக வந்து உட்காந்து 2 நாள் என்னை விட்டுட்டு போயிட்டேன், இது வரைக்கும் போகாதவோ போயிட்டேன். அப்போ அதை திருப்தியாக முழுசாக வந்து இருந்து அதோடைய அந்த இதெல்லாம் முடிச்சுட்டுல வந்திருக்கணும். அப்படி கேட்டது என்ன தப்பு? நான் ஒரே வார்த்தை சாதனா மடிப்பிச்சு ஏந்தினப்போ நீ வீடியோ போட்டியில, இதே மாதிரி நானும் மடிப்பிச்சு ஏந்தணும்னு என்கிட்ட சொன்னீல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என் கூட இருக்கும்போது என் பக்கத்தில் இருந்துட்டு நீ சொன்ன வார்த்தைகள், இதே மாதிரி நானும் போய் திருச்செந்தூர் கோயிலில் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ அதை நீ பண்ணினியா? பண்ணலைங்கிறத ஏன்னு கேட்டால் அதுக்கு கரெக்டான பதில் கொடுக்கணும். ஒரு விமர்சனம்னு ஒருத்தவங்க மேலே வச்சா அந்த விமர்சனத்துக்கு பதில் கொடுக்கணும். அவள் தான் திறமையானவள், அவள் தான் புத்திசாலி. உன் பக்கம் அப்போ வந்து தப்பு இருக்க போய் தானே வீடியோ விட்டு எந்திரிச்சு ஓடுற. பதிலடி கொடுக்க உன்னால் முடியலையில. நான் கேட்டதில் என்ன தப்பு? உடனே வந்துக்கிட்டு எதுக்கு என்னை வந்துக்கிட்டு நீ வேறு நான் வேறு நீ ஏன் பிரிக்கிற? அப்படி இப்போ நான் உன்னை பாகுபாடு பார்த்துருக்கேனா? எல்லா விசேஷமும் நம்ம விசேஷம். இதே வேளாங்கண்ணிக்கு போனோம், நியூ இயரை கொண்டாடணும். அப்போ நம்ம யார்? அவங்க ஆளுகளா? இல்லை. அதே மாதிரி எங்கள் ரம்ஜான் பண்டிகைக்கும் பக்ரீத்துக்கும் நீ கொண்டாடினிய, அப்போ நீ யார்? எங்கள் ஆளுகளா? இல்லை. உன் தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சேனே, நான் உன் ஆளுகளா? இல்லை. எல்லாரும் சமம், எல்லாரும் ஓரினம், எல்லோரும் ஓர் மக்கள். அப்படித்தானே நம்ம வாழ்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் எதுக்காக இன்றைக்கி நீ அந்த வார்த்தையை விட்ட? நீ வேற நான் வேறன்னு. அப்படி நான் உன்னை நினச்சிருந்தேன்னா இந்நேரம் உன் கூட இருந்திருப்பேனா? கொஞ்சம் யோசிக்கணும். இவ்வளோ பெரிய பொறுமைசாலியவே இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நீ எனக்கு ஒன்றும் சும்மா காசு கொடுக்கலையே. என்கிட்ட வந்து நான் சொன்னேன், ஏப்பா இவ்வளோ தூரம் சம்பாரித்து கொடுக்குற என்னையவே நீ இவ்வளோ தூரம் பல்ல குத்தி பார்க்குறியே, இவ்வளோ தூரம் தானம் கொடுத்த மாட்டே பல்ல பிடிச்சி பார்க்குறியே, என்னப்பான்னு கேட்குறேன். அதுக்கு அவள் சொல்கிற, நீ ஒன்றும் சும்மா கொடுக்கல, என்கிட்ட படுத்துட்டு என்னை அனுபவிச்சுக்கிட்டு தான் நீ கொடுக்குற அப்படின்டா. ஏன் உன்னைய விட என் பொண்டாட்டி எந்த வகையில் குறைஞ்சவ? உன்னைய விட அழகில் குறைஞ்சவளா, இல்லை கலரில் குறைஞ்சவளா, இல்லை குணத்தில் குறைஞ்சவளா? நானாக வந்து வீட்டை விட்டு இந்த மாதிரி வந்து ஊர் சுற்றி பொம்பளை சோத்துக்காகவும் இப்படி நான் தெரிஞ்சதுனால தானே என் குடும்பம் அப்படி நிற்கிது. ஏன் என் பொண்டாட்டி 25 வருஷமாக எனக்கு கொடுக்காத சுகத்தையா நீ கொடுத்துட்ட? என்றைக்கு ஒரு கட்டின பொண்டாட்டி இது வரைக்கும் காசுக்காக யாருக்கிட்டையாவது யாராவது கட்டின புருஷன்ட்ட படுப்பாங்களா? படுக்க மாட்டாங்களே. என் பொண்டாட்டி இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நாளாவது உன் கூட நான் படுத்திருக்கேன், உனக்காக நான் பிள்ளைய கொடுத்துருக்கேன், எனக்கு இதை செய்ய அதை செய்யுன்னு சொல்லி என் பொண்டாட்டி இது வரைக்கும் கேட்டிருப்பாளா? இன்றைக்கி அவளுக்காக ஒரு வீடு கூட கிடையாது. அந்த வீட்டை கூட நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து என் பிள்ளைகளுக்கு தான் எழுதி வச்சோம். ஏன் என் பொண்டாட்டி நினச்சிருந்தா, டேய் உன் கூட நான் படுத்திருக்கேன், எனக்கு தான் வீடு சொந்தம், பிள்ளைகளுக்கு அப்புறம் அவங்க சம்பாரிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை அவள் பேரில் எழுதி வாங்கியிருக்கலாம்ல. இப்போ நான் உங்களுக்கு எழுதி கொடுத்த வீடு அது 25 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியோ இல்லை 10 லட்சமோ இல்லை சும்மா வந்துச்சோ, என்ன இருந்தாலும் பொண்டாட்டிங்கிறவன் என்ன செய்வா? நான் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன். சரி, எதாக இருந்தால் என்னங்க, நீங்கள் வந்து பிள்ளைய பேரில் எழுதி வைங்க, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தானே என் பொண்டாட்டி கரெக்டாக வந்து எழுதி வைக்கும்போது கையெழுத்து போட்டான் என் கூட வந்து. அப்போ அவள் பொம்பளையா நீ பொம்பளையா? நீ என்ன கேட்குற என்கிட்ட? இந்த மாதிரி வந்து உன் கூட நான் படுத்தேன், அதனால தான் எனக்கு வந்து நீ வீடு வாங்கி தர்ற, அதனால தான் எனக்கு நகை நட்டு வாங்கி போடுற. நான் ஒன்று சொல்லவ, அந்த அளவுக்குலாம் நீ ஒருத்தே கிடையாது. அந்த அளவுக்கு நீ வந்து பெரிய பாக்தாத்து பேரழகியோ உலக அழகி ஐஸ்வர்யா ராயோ கிடையாது. நீயும் ஒரு சாதாரண பெண் தான். நான் உங்ககிட்ட படுத்தது இப்போ உன்னுடைய அழகுக்காகவோ, நீ பெரிய வந்து அப்பா டக்கர் மாதிரி நீ கலரும் கிடையாது, அழகு அதெல்லாம் விடுங்க, நம்ம பாடி சேம் பண்ண வேணாம். நீ வந்து அவ்வளோ பெரிய ஒருத்து பீஸ்லாம் கிடையாது. நான் உங்ககிட்ட வந்தது பழகுனது உன்னுடைய கஷ்டத்தை சொன்னேன், உன்னுடைய வழிகளை சொன்னேன், உன் வேதனைகளை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். எனக்கு குடும்பம் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளைங்க வந்து அனாதையாக நிற்கிதுங்க, ஹாஸ்டலில் படிக்குதுங்க, எனக்கு வந்து எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், ஏதோ உன்னால் எனக்கு என்ன செய்ய முடியுமோ 10,000மோ 15,000 20,000மோ கொடுக்குறத கொடு, நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி தான் நான் வந்தேன். எப்பயுமே நான் பழசை ஏன் சொல்லி காட்டுறேன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அவளுக்கு பழசை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கணும் போல். இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கையை அவன் மறந்துடுறான். இன்றைக்கி அவள் வாழ்கிற அந்த ராஜபோக வாழ்க்கையை அவளுக்கு எல்லாமே கிடைக்கிது. சாப்பாட்டிலேருந்து கறிமீன்லேருந்து படுக்கையிலேருந்து கார்லேருந்து வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஆனால் என்னையை வந்து அவள் ஒரு கொத்தடிமையாக பார்க்குறான். வரும்போது நம்ம எப்படி வந்தோம்? ஒரு வாய்ப்பு இல்லாமல் வசதி இல்லாமல் அது கண்டவெல்லாம் நம்மளை வேட்டையாட துடித்தான். இந்த ஆள் என்ன பண்ணுறாரு? நம்மளை பாதுகாக்கிறாரு. 10 பேர் நம்மளை வந்து நோட்டுறானா எல்லாத்தையும் பற்றி விடுறாரு, விரட்டுறாரு. நம்மளுக்கு ஒரு பாதுகாவலனாக இருக்கார். நம்ம கற்புக்கு நம்மளுக்கு கற்பு இருக்கோ இல்லையா அது 2வது விஷயம்.
ஆனால் பெண்ணுக்கு வந்து கற்பு வந்து இருக்குது, கண்டிப்பாக இவளுக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் கற்புங்கிறது உண்டு. நம்மளை காப்பாற்றுறாரே, அப்படி பார்க்கும்போது இவருக்கு நம்ம வந்து எப்படி இருக்கணும் விசுவாசமாக, அந்த நினைப்பே இவளுக்கு இல்லை. என் மனைவி விஷயத்துக்கு வர்றேன். நீ சொல்கிறீல நான் படுக்கிறது என்னுடைய சுகத்துக்காகத்தான், நீ வந்து சொத்தை வந்து சேர்க்க நினைக்கிற, ஏன் பொண்டாட்டி அப்படின்னு நினச்சால சொத்து பத்துக்காக வாழ்கிறாள? இப்போ இது வரைக்கும் இன்னும் அந்த கட்டின புருஷன் நம்ம கூட வருவாருங்கிற நம்பிக்கையில் தானே இருக்கா? அவள் எதுக்காக வழி தவறி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை நான் தானே ஏற்படுத்தி கொடுத்தேன். நேற்று கூட உட்காந்து லைவில் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்பயும் சொல்கிறேன், சிக்காபாய் என் கூட இருந்திருந்தா இவ்வளவு தவறுகள் நடந்திருக்காது, அதுக்கு உண்டான வாய்ப்பையே அவர் கொடுத்துருக்க மாட்டார். அப்படித்தானே அவள் சொல்கிறா. ஏன் இதே வந்து உனையவே நீ ஒரு ஒரு எப்படி ஒரு வேசியா ஒரு தாசியா ஒரு 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 வேறு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவ உன்னையவே 6-7 வருஷமாக திருத்தி வச்சுருக்கிறன்னா ஏன் கட்டின பொண்டாட்டிய தவறான பாதையில் போக விட்டுருவேனே? கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? இவன் தப்பு பண்ணுறது என்னன்னா, இவளுக்கு வந்து அந்த அகம்பாவம் திமிரு பணம் சேர 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 வந்து இவளுக்கு மைண்டுக்குள்ளே வந்து தான் தான் பெரியாது, தனக்கு கீழே தான் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்குள்ளே மைண்ட் தாட்டு போகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ யாரை வேணாலும் உதாசீனப்படுத்து, ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்துக்காக சம்பாரித்து கொடுக்குற ஒருத்தனையும் உனக்காகவே சரி எதாக இருந்தாலும் ரைட்டு, அவளுடைய குணம் அப்படித்தான், நம்ம அனுசரித்து போய்க்கிறோன்னு சொல்லி வாழ்கிறவனையே தேவையில்லாமல் இது பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் என்னை அசிங்கப்படுத்தக்கூடாது, என்னையை வந்து அவமரியாதை பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. இப்போ நீ போயிட்டு வந்துட்ட, இப்போ நான் வந்து அடுத்து நீ எங்கேயாவது உன்னை கூப்பிட்டா நான் கூப்பிட்டு போவேண்ணா? இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு என் கூட வர முடியுமா? இவனுக்கு என்ன, ஒரு தடவை சண்டை போடுவேன், அப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவேன் அப்படிங்கிற நினப்பு இருக்கா உனக்கு? அந்த நினப்பை நீ மாற்றிக்க. ரெண்டாவது, இனிமேலாவது இருக்கிற வாழ்க்கையை இவரால் தான் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கிடச்சிச்சு, அதை வந்து அவரை வந்து நம்ம வந்து என்றைக்குமே கஷ்டப்படுத்தக்கூடாது, நோகடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சி வாழ். ஏன்னா நான் வந்து இன்னும் ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல. நீ கொடுக்குற இந்த குடசல்லையும் நீ கொடுக்குற இந்த மென்டல் டார்ச்சர்லையும் எனக்கு என்னென்னமோ தோணுது. எதுக்குடா அந்த வாழ்க்கையை வாழ்கிறோம்? எல்லாம் இருக்குது வாழ்க்கையில், நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுறோம், ஆனாலும் நம்மளுக்கு கெட்ட பேர், அசிங்கம், அவமானம். நான் வந்து இவ கூட சேர்ந்ததுனால என் குடும்பத்துக்கும் அவமானம், என்னையும் 10 பேர் புரோக்கரு, மாமாக்காரன், விளக்கு பிடிச்சவன், தேனாமையன் என்னென்னமோ கேட்குறாங்க. இந்த வாழ்க்கை நம்ம வாழணுமா? தினம் வர்றோம், போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், இது ஒரு வாழ்க்கையா? இதில் வந்து இதை கூட வந்து போயிடலாம், ஏதோ ஆண்டவன் கொடுத்த உயிர் கடைசியில் அவனாக எடுக்கிற வரைக்கும் இருக்கட்டும் சொல்லி நம்ம வாழ்கிறோம். இதை வந்து இடையிலே பறிக்க போகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுறக்கூடாது. இவன் பண்ணுறது பூரா அப்படி தான். என்னடா வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பேசாமல் போய் சேர்ந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து மனசுக்குள்ளே சிந்திக்க வைக்கிறா. எனக்கு தேவைகள் எதுவுமே கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் நான் என்னத்தை சம்பாரித்து யாருக்கு போய் சேர்த்து கொண்டு போக போகிறேன்? நான் என்கிட்ட காசு இருந்தால் இந்த என் மையம் கூப்பிடுவேன், இதா ஒரு 200 கொடுங்க, ஒரு 500 கொடுங்க, நான் அது வாங்கணும் இது வாங்கணுமே கொடுப்பேன். இந்த சுமி ஃபோன் பண்ண பேரை ஏதாச்சும் கேட்குறாங்க, கொஞ்சம் வாங்கி போடுங்க. இவ்வளவு தான் என் தேவைகள். என் குடும்பத்துக்குன்னு சொல்லி 10%, உனக்குன்னு சொல்லி 90% செலவு பண்ணுறேன். எனக்குன்னு சொல்லி நான் 1%ஆவது நான் ஏதாவது இது பண்ணிக்கிறேன்னா, ஏதாவது ஒரு நல்ல துணிமணி வாங்கி போடுறேன்னா. இப்போ தான் என் தங்கச்சி பிள்ளைங்க, அண்ணே நல்ல ட்ரெஸ் எடுத்து போடுங்கண்ணே, ஒரு தங்கம் போடுறேன்னா, இல்லை அது என் கழுத்தில் தங்குதா, ஒரு மோதிரம் போடுறேன்னா, ஒரு பிரேஸ்லெட்டு போடுறேன்னா, ஏதாவது நான் எனக்கு தேவைகள் இருக்கா? எனக்கு தேவைகள்லாம் முடிஞ்சு போச்சு, நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன். இனிமேல் எனக்கு வாழ்க்கை கிடையாது. இருக்கிற கொஞ்ச நாளாவது நிம்மதியாக என்னை இருக்க விடுங்கன்னு தான் சொல்கிறேன். அதிலே என்னையை போட்டு படுத்தி என்னையை போட்டு சித்திரவதை பண்ணி, போனாலும் குத்தம் வந்தாலும் குத்தம், நீ போயிட்டு வர்றதுக்கு நான் கம்முன்னு தான் இருக்கேன். உன்னை ஏன் போனேன், எதுக்கு போனேன்னு கேட்டேனா? வந்ததுக்கப்புறமும் தினம் உட்காந்துக்கிட்டு நைட்டு டார்ச்சரு, காலையில் டார்ச்சரு, 24 மணி நேரமும் சண்டை போட்டால் நம்ம ஏன் வாழ்கிறோம்னு சொல்லி நம்மளுக்கே வாழ்க்கையே விரக்தியாக போயிடும். அப்படி தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி என்னை இருக்க விடாத. நான் பாவம், நான் வந்து எனக்குன்னு சொல்லி ஒரு தாய் தகப்பேன் இல்லை, இறந்து போயிட்டாங்க. அப்போ அண்ணன் தம்பியும் கிடையாது, அக்கா தங்கச்சி ஏதோ இந்த யூடியூப்பில் இருக்கிற இவங்க தான் எனக்கு கூட பிறக்காத தங்கச்சிகளாக இருக்காங்க. இதுதான் என் வாழ்க்கை, இப்படி தான் போகுது. ஏன் இன்னமும் என்னை போட்டு நோண்டிக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு என்னை ஏன் ஒரேடியாக சமாதி ஆக்கணும்னே முடிவு பண்ணிட்டீங்களா? யார் இந்த வலைதளத்தில் உள்ள உங்களை தான் சொல்கிறேன். சுமியை கூட ஒரு பங்கில் சேர்த்துக்கிறலாம். இப்போ சூர்யாவோட அட்டூழியம் ரொம்ப முடியலை. இது எதில் போய் முடியும்னு எனக்கு தெரியலை. இதுக்கு மேலே எனக்கு பேசவும் முடியலை. அப்படியே வயிறுலாம் வலிக்குது. அப்படியே இங்கேருந்து பேசுகிறேன், எனக்கு இப்போ வரமாட்டேங்குது. அந்தளவுக்கு வயிறு வலி, தொண்டை வலி எல்லாம் இருக்குது. அப்படி இருந்து இந்த குதிரை ஓடுது, ஓடுற வரைக்கும் ஓடும். என்றைக்கு படுக்குதோ படுக்கும், பார்த்துக்கிறலாம். பாய்.